ஃபேமிலிஸு வணக்கம் ஃபேமிலிஸு. நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க ஃபேமிலிஸு? மார்க்கெட்டோட நிலைமையை பார்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல ஃபேமிலிஸு. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஃபேமிலிஸு. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பொழப்பு வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாகவே கொஞ்சம் எதிர்பார்த்தோம். சரி, மேபி நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் மாதிரியோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு வந்து எதுவுமே வந்து இல்லை. சும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கு, அவ்வளோதான். ப்ரீ மார்க்கெட் பார்க்கல. ப்ரீ மார்க்கெட்டில் மேபி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து கிடச்சிருக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜர்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ வெனிசுலா அண்ட் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது எவ்வளோ எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து மாட்டிருக்கு பாருங்கள். அதுதான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ நியூஸ்னால இது நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுதா, அல்லது வந்து ஒரு மார்க்கெட் ரெசன்ஸ்கிட்ட வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து ஃப்ளோ ஆகுதா அப்படின்ட்டு இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற ஒரு கொஷின் தான். அதாவது கோழியிலிருந்து முட்டை வந்ததா, அல்லது வந்து முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு கேட்டிங்க அப்படின்னா யாராலையும் வந்து எக்ஸாக்டாக வந்து பதில் வந்து சொல்ல முடியாது. நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நியூஸ் வந்து என்ன, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் வந்து கேதர் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம கையில் வந்து கிடையாது. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க வந்து முடியும். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்குது, இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இந்த இடத்துல ரெசன்ஸ் எடுக்கலாம், இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸில் வரலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸிங் ஒர்க்கு நம்மளால் வந்து பண்ண முடியும். அது கூட சேர்ந்து ஒரு ரெசன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கிது, ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னா நமக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து கிடைக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூஸை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி. எப்பயுமே நமக்கு வந்து சோறும் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சோறு குழம்பு மாதிரி. இந்த நியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வர்றது, இந்த கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் இது மாதிரி நாம் வந்து அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து சர்வைவ் வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம வெறும் பொரியலையும் வெறும் அப்பளம் வெறும் ஊறுகாய் அப்படின்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளோட வயிறு வந்து நிறையுமா? நிறையாது. இல்லை, நான் வயிறு நிறையிற அளவுக்கு அதை வந்து சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் முடியாது. அதே மாதிரி தான் வெறும் நியூஸை வச்சுக்கிட்டே மட்டும் நாம் வந்து ஒரு ட்ரேட் நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ அதை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் அது எல்லா நேரத்துலையும் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. ஸோ அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து ஆயிடணும். அப்படி ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கைமையில் வந்து இருக்காது, அதனால் நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ரெசன்ஸ் கொண்டு இருக்குது. அந்த ரெசன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அதாவது க்ளோசிங் ஒரு 23,350 வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து போகலை. அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், அதாவது ஒரு 26,300 350 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் வந்து பண்ணதோடு சரிப்பா கொஞ்சம் எனக்கு டயர்டாகிடுச்சு, நான் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து மறுபடியும் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 26,250 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலி அண்ட் ஃபர்தராக இது வந்து வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஒரு 25,400 300 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 25,700 800 சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 25,900 சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து 26,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26,000 உடைக்காத வரைக்கும் எந்த விதமான ஒரு சிக்கலும் நமக்கு வந்து இல்லை. ஏன்னா இது ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேமிலிஸு 26,000 வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபேமிலிஸு. அதை உடச்சாங்கன்னா ஃபேமிலிஸு ரொம்ப கஷ்டம் ஃபேமிலிஸு, பார்த்துக்குங்க ஃபேமிலிஸு. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். டெய்லி டைம் ஃப்ரேமில் நாம் வந்து இன்னொரு பேட்டர்னையும் நாம் வந்து சொல்லியிருக்கோம், சேம் பேட்டர்ன் தான். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு
ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து வரைஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்தது லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அந்த ஃப்ரைடே பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வால்யூம் வந்து இருந்தது. டீசென்ட் வால்யூம் தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு பிரேக் அவுட் தான், ஆனால் பிரேக் அவுட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு இது வந்து ஒரு பிரேக் அவுட் சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துக்கு நமக்கு வந்து இன்னொரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும், அது வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையோட தம்ப்நெயிலே அப்படி வந்து போட்டிருந்தோம். பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, ஆனால் வந்து பிரேக் அவுட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நமக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது இல்லையா, அதை வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் வந்து கன்சிடர் வந்து பண்ணுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்லாம் வந்து கிடையாது. சின்னதாக ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியோ சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரியோ வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் வந்து எடுத்துக்காதீங்க. அது அடுத்த நாள் வேணால் கிடைக்கலாம். அது எப்போ பாசிட்டிவாக போகும் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியோ ஒரு சின்ன மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரியோ வந்து பிரிண்ட் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியோ ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரியோ சின்னதாக ஒரு பிரிண்ட் வந்து பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பை சான்ஸ் நாளைக்கு ஹேமர் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் அதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, ஒரு ரெசன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது, இப்போ வந்து சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்குது. ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி இப்படி வந்து கீழே இறங்கி ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிச்சிடும் இந்த வீக் ஃபுல்லாக. அப்போ நமக்கு வந்து பெருசாக வந்து இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. அது எப்போ அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்போது, அல்லது இந்த வீக்கே நமக்கு வந்து இந்த 26,000 வந்து உடச்சிட்டாங்க, நல்ல வால்யூமோட உடச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,700 நோக்கி கூட வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து அப் ட்ரெண்ட் போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து சுற்றுறது. இந்த 26,000 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இதுதான் வந்து இந்த வீக்கோட டோட்டல் மூவ் வந்து இதுதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம அடித்து துவச்சி தும்சம் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதிகமாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண தேவை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து வீக்லிலையும் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் ஃப்ரைடேவும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 26,200 வந்து இருக்குது. அது வந்து ஹோல்ட் ஆகுதா அப்படின்ட்டு நாளைக்கு வந்து இன்ட்ராடேல வந்து பார்க்கணும். இன்கேஸ் நாளைக்கு இந்த 26,200 ஹோல்டு ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 26,100 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ நாளை மறுநாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அப் டு ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 250 பாயிண்ட் வந்து மினிமமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் இந்த 26,000 அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா 1 டே சார்ட்டில் நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு 25,700 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கன்சிடர் வந்து பண்ணுங்கள். அது அப்படியே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். அப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ க்ளோசிங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 26,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் ஃபேமிலிஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபேமிலிஸு 26,000 ஃபேமிலிஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ஃபேமிலிஸு. ஸோ பை சான்ஸ் நாளைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 26,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கலாம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபுல் நம்பர் ஒரு 26,200 அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஒரு 26,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 மினிட் சார்ட்டில் ஸோ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து கீழே இறங்குறதா நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணால் என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அப்போ
இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 26,200லேருந்து ஒரு 26,175 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். 26,200லேருந்து ஒரு 26,175 150 அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் நாளைக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் இன்னையோட ஹை இருக்குது இல்லையா, அதை வந்து மறுபடியும் நாளைக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ப்ளஸ் நமக்கு வந்து நல்ல வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும், மொமெண்டம் இருக்கணும். இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளை வந்து ஒரு 26,400 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம், ஒரு ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஒரு மூமெண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் ரேர் கேஸாக நமக்கு வந்து இந்த 26,175 உடச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து காலையில் ஒரு 10:30 வரைக்குமே உங்களுக்கு வந்து நான் ரன்னிங் கமெண்ட்ரி வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன். இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இருக்கும்போதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10:10க்கே நான் வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி ஓப்பனிங் ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அதாவது ஒரு 26,350 வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 26,400 450 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 26,350 பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து 10:15 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஓப்பனிங் ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கல. மறுபடியும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஓப்பனிங் ஹையும் வந்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு நாம் வந்து போட்டிருந்தோம். நான் வாய் வச்ச நேரமோ என்னமோ தெரியல, ஓப்பனிங் ஹையை கட்டே வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12:50 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு வைப்ரேட் மோடுக்கு வந்து மாறிடுச்சு, ஒரு நல்ல ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ காலையில் ஒரு வைப்ரேஷன் மோடு, அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் மோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மோடு, இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு பிரேக் டவுன் நடக்கும்போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒர்க் அவுட் வந்து ஆக போகிறதில்ல, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 26,300 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,200 வந்து இருக்கலாம். 26,200 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,400 வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கேப் அப் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஆனால் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. மறுபடியும் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இன்னையோட ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மோடுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு 10-5 கேண்டில். ஸோ இங்கேயும் பாருங்கள், வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். 10-5 கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலாக இங்கேருந்து நமக்கு வந்து தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து வால்யூமை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன இருக்குதுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் வால்யூம் இண்டிகேட்டர் போட்டு இந்த வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ட்டு உங்களோட ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு சரி மறுபடியும் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் வந்து கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ கேண்டில் எப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சரி நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்குது, நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இது 60,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியர்பை லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதை வந்து பயங்கரமான ஒரு
பேரிஷ் கேண்டலாக வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 1.45 கேண்டில் வந்து பாருங்கள். அதுக்கு வால்யூம் வந்து பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் தான் வந்து பிரேக் டவுன் ஆன கேண்டில். அதுக்கு வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. மவுஸ் பாருங்கள், கீழே வந்து மவுஸ் வந்து பாருங்கள், 1.45 கேண்டில் எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். பேருக்கு சும்மா ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இதுதான் வால்யூமோட மேஜிக். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 60,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 59,900 வந்து இருக்கலாம். 59,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 60,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ 85,400 600 உடச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 85,200 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு வந்து வரலை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 85,320 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகைன் வந்து புல் பேக் வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 85,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 85,200 வந்து இருக்கலாம். 85,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 86,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு அப்படியே வந்து ஒரு ரெசன்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கினாங்க. இறங்கினாலும் ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்து போயிடுச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,900 இருக்கும். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.